எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரத்தில் 4வது பாதம் கும்பராசி துலா லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணம் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 6வது பாவகத்தில் பகை பெற்று மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழல் இது சாதகம் இல்லைங்க. இது நல்லது கிடையாது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை நமக்கு பாதகமாக தான் இருக்குமே தவிர பெருசாக சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையே, எல்லாம் இருந்தும் எல்லாம் தெரிஞ்சும் இருக்கிற இடத்துலையே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனேன்னு சங்கடப்பட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 100% சாதகமாக இருக்கும். 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கு. 10வது பாவகத்தில் இருக்கிற குரு வக்ரம் பெற்றிருக்கு. 6வது பாவகத்தில் சூரியன், 6வது பாவகத்தில் புதன் மறைஞ்சிருக்கிறாங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே ஏன் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் எல்லா கிரகங்களும் சிம்மராசிக்கு பாதகத்தை தான் கொடுக்குதே தவிர சாதகத்தை கொடுத்த மாதிரி இல்லைங்க. 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி, 12ஆம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சி, மகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் 12ஆம் தேதி பிப்ரவரி 12ஆம் தேதி சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்துக்கு போயிட்டு சிம்ம ராசியை பார்க்கக்கூடிய சூழல் பிரமாதமாக இருக்கும். அதே 12ஆம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சிம்மராசிக்கு 7வது பாவகத்தில் புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இந்த அமைப்புகளால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது. வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஒரு நிறுவனத்தில் 10 வருஷமான வேலையில் இருந்தனுங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை போயிடுச்சு. உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுங்க, திடீர்னு உடம்புல ப்ராப்ளம் வந்துருச்சு. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்ததுங்க, இன்றைக்கி எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருக்கேன். இருக்கிற நகநட்டு முதல்ல கொண்டு அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கேன். இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 12 தேதியிலிருந்து மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எண்ணமும் ஒரே மாதிரியான சிந்தனையும் ஒரே மாதிரியான சூழலும் இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் யோசனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து மனசார சொல்கிறேன், சிம்மராசி நண்பர்களுக்கு நல்ல காலம். வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பதவி உயர்வு. நானும் 5 வருஷமாக வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்கிறேன், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு பண்ண முடியல. ஏன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் மற்றவங்களை காட்டிலையும் சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போக மாட்டாங்க. ஒரு வருஷம் ஒரு வேலையில் இருந்துட்டு ஆனால் பார்ப்பாங்க, ஆகலாம் அதை தூக்கி போட்டுட்டு வேறு நிறுவனத்துக்கு போயிடுவாங்க. இல்லையா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் வந்துடும். எது எப்படி இருந்தாலும் சரியாக 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்களா, அந்த நிறுவனத்திலேருந்து நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. இல்லை அந்த நிறுவனத்தில் உங்களுக்கான இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இல்லையா நீங்கள் சுயமாக தொழில் தொடங்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் முக்கியமான மாதமாக இருக்கும். அதுவும் 12ஆம் தேதி மிக மிக முக்கியமான தருணத்தை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். அதில் மாற்று கருத்து இல்லை பாருங்கள். அப்போது புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழல் எத்தனை நாள் வரைனா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வரை
கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரும். அவ்வளோதானே வரும், ஜாஸ்தி வந்துருமா? அப்போது அந்த 15 நாளும் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான தருணம். நேரம் மட்டும் நல்ல விதமாக இருந்தால் போதாதுங்க, நேரத்தோடு சேர்ந்து முயற்சி இருக்கணுங்க. முயற்சி மட்டும் இருந்து நேரம் சரியில்லைனாலும் ஆகாது, நேரம் சரியாக இருந்து முயற்சி எடுக்கலைனாலும் ஆகாது. அப்போது சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 12ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். முயற்சி பண்ணுங்க. சுயத்தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் சரி, அரசாங்கத்துறையில் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்கன்னு சொன்னாலும் சரி, அயல்நாடு போகலாம்னு இருக்கிறேன் சார் அப்படின்னாலும் சரி, இல்லை வெளியூர் போகலாம்னு இருக்கிறனாலும் சரி, நல்ல நேர காலங்கள். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறனாலும் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும். ஏன்னா அடுத்த மாதம் மார்ச் மாதம், பிப்ரவரிக்கு அடுத்தது மார்ச் மாதம் அஷ்டமச்சனி வரப்போகுதில்லை. அப்போ அஷ்டமச்சனி வர்றதுக்கு முன்னுக்கே அஷ்டமச்சனியில் எந்த அளவுக்கு நமக்கு சிரமம் கொடுக்குமோ அந்த சிரமத்தை நம்ம தாக்கு பிடிக்கணும் இல்லை, அதுக்கு தயாராகணும் இல்லை. அதனால் அதுக்கு முன்னுக்கே இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லது செய்திடும். காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ, இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தும். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு மாற்றம். 4ஆம் தேதி ஒரு மாற்றம், 12ஆம் தேதி ஒரு மாற்றம், 11ஆம் தேதி ஒரு மாற்றம், 27ஆம் தேதி ஒரு மாற்றம். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாற்றங்கள். அப்போ இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்தும், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற அந்த தொந்தரவு சரிப்படுத்தும். இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயம் நல்லது செய்திடும் இந்த பிரபஞ்சம். உங்கள் ராசிநாதன் 7வது பாவகத்தில் திருமண ஸ்தானத்தில் திருமண ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தருணம் 12ஆம் தேதியிலிருந்து. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். பிப்ரவரி மாதம் நமக்கு சாதகமாக இருந்ததா இல்லையான்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.